ஹரஹர நம பார்வதி பதயே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தேடிச் சென்றவர் திருந்தடியேத்துமின், நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வார். ஆடிப்பாடி நாம் அண்ணாமலை கைதொழ ஓடிப்போம் நமதுள்ள வினைகளே. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன், நிலவுலாவிய நிர்மலேவேனியன், அழகிற் சோதியன் அம்பலத்தாடுவன், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்திங்கு பொன்னொழி மின்னும், தவணச்சடை முடி தாமரையானே. எல்லாம் வல்ல உமையொரு பாகனின் திருவருள் கருணையினாலும் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் வெள்ளகோவில் முத்தூர் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மாந்தபுரம் என்ற ஊரிலே எழுந்தருளி அருளாட்சி செய்து வரக்கூடிய அருள்மிகு மாந்தீஸ்வர சுவாமி ஆலய வழிபாடுகள் பெரியவர்கள் காலத்திலிருந்து எப்படின்னா, சக்தி வழிபாடு என்று ஒன்று ஆரம்பம் செய்வதற்கு முன்பால், ஆரம்ப காலத்திலே எல்லாம் சிவன் வழிபாடு மட்டுமே உலகெங்கும் பரவி இருந்தது. சக்தி வழிபாடெல்லாம் அதற்கு பிறகு வந்த, அப்பொழுது அந்த சிவன் வழிபாடு மட்டுமே நடந்து கொண்டுள்ள காலத்திலிருந்து பிரதிஷ்டை செய்து இங்கே பூஜை நடைபெற்று வருவது இந்த மாந்தீஸ்வர சுவாமி ஆலயம். இந்த ஆலயத்திலே விநாயக பெருமான், மாந்தீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் சுவாமி, நந்திகேஸ்வர மூர்த்தி மட்டும்தான் இந்த ஆலயத்தில். வேற பரிவார தெய்வங்கள் எல்லாம் இந்த ஆலயத்தில் கிடையாது. சக்தி வழிபாடு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அம்பாள் வந்தது. அதற்கு பிறகு பரிவார தெய்வங்கள் எல்லாம் அதற்கு பிறகு வர்ற காலத்தில், மிகச் சமீபமான காலத்தில் நவகிரகங்கள் வந்தது. இப்போ நவகிரகங்கள் இருக்கிற கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள இருக்கு. அவ்வளவு ஒரு பழமை வாய்ந்த திருக்கோவில். எங்களுடைய தாத்தா பாட்டன் முப்பாட்டனார் காலத்திலிருந்து இங்கே இந்த திருக்கோவில் பூஜை நடந்து கொண்டுள்ளது. மாந்தீஸ்வரர் என்ற திருநாமம், மாந்தபுரம் என்ற திருநாமம், மாந்தாத சோழன் என்ற திருநாமம், மூன்றுமே இந்த இடத்திலே வந்து சிறப்பு வாய்ந்த விஷயம். மாந்தாத சோழன் என்ற சோழ மன்னர் ஆண்ட சாம்ராஜ்யம், சிறு குறுநில மன்னர் என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த சோழ மன்னர்கள் ஆட்சி செய்தது. அதை வைத்து சுவாமிக்கு மாந்தீஸ்வரர் என்று பெயர் வந்ததா, இல்லை மாந்தீஸ்வர சுவாமி சிறப்பாக இருப்பதால் சோழ மன்னனுக்கு மாந்தீஸ்வரர் என்று, மாந்தாத சோழன் என்று பெயர் வந்ததாங்கிறதெல்லாம் சிலதெல்லாம் பெரியவர் காலத்திலிருந்தே அது சரியான வகையில் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இங்கு வந்து மாந்தீஸ்வரரை வழிபாடு செய்கின்ற அனைவருக்கும் அவர்களுக்கு எந்த விதமான ஜாதக ரீதியாக எந்த விதமான தோஷமாக இருந்தாலும், ஜாதகம் மட்டுமல்லாது பூர்வீக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும், இவ்விடத்திலே வந்து மாந்தீஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு செல்லும் பொழுது அவர்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுகிறது, பிரார்த்தனைகள் பலிக்கின்றது. அதை வந்து அவர்கள் திரும்ப வந்து சொல்லி இங்கு மீண்டும் தரிசனம் செய்து அவர்களால் இயன்றதை எல்லாம் இங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே ஒரு தடவை வந்தவங்க மறுபடியும் வந்துகிட்டே தான் இருக்காங்க. மாந்தீஸ்வருடைய, சிவபெருமானுடைய அளப்பெரிய சக்தி அவருக்கே இப்போ தான் இந்த வைகாசியில் தான் மகா கும்பாபிஷேகம், இந்த கோவில் திருக்கோவில் குடமுழக்கு சிறப்பாக நடந்து இப்பொழுது 6-7 மாத காலமாக இந்த ஒரு சோசியல் மீடியாக்கள்லாம் இவ்வளோ தூரம் வந்ததுனால சுவாமி இப்படி இருக்காருன்னு எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வர்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவளுக்கெல்லாம் அவள் காரியம் நடக்குதுன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அந்த வகையிலே திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் வெள்ளகோவில் முத்தூர் நெடுஞ்சாலையிலே அமைந்துள்ள மாந்தபுரம் மாந்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வந்து
தரிசனம் செய்து அனைவரும் இறைவனுடைய திருவருள் பெறுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம்.